நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, கற்பூரத்தி பூஜை ஆரம்பிமா. என்னங்க, கௌரி பூஜையே என் மக பிரியாவே பண்ணட்டும். பானு, ஏன் ஏன்னு கேட்டா அவ இந்த வீட்டுக்கு மூத்த மக, அதனாலதான் சொல்றேன். இத பிரியாவே பண்ணட்டும். பிரியா, தீபத்தை ஏத்தி பூஜை ஆரம்பிமா. ஏ அம்மோ, இந்த பக்கம் வா. இப்படி வா, இங்க நில்லு. மாமா நீ வா. எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டு. தினேஷ் ஏன் இன்னும் கால் பண்ணல? கடவுளே, கடவுளே, நான் நினைச்சபடி எல்லாம் நடக்கணும். எல்லாத்தையும் காட்டு. இந்தம்மா வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. உனக்கா? உனக்கு கல்யாணம் ஆகட்டும் தரேன். என்ன? சாமி கும்பிடு. போட்டு சாமியை கும்பிட்டுக்குமா? கும்பிட்டுக்கோ. சீதா, அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. வாங்க, இப்படி வந்து நில்லுங்க. கிழக்க பார்த்து நில்லுங்க. வாங்க.
ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஆ, நல்லா இருங்க, நல்லா இருமா. நல்லா இருக்கு. வாமா. பிரியா, அடுத்த வருஷம் நீங்க 2 பேர் மட்டும் தனியா வரக்கூடாது. ஒரு பேரனோ இல்ல பேத்தியோ பெத்து எடுத்துட்டு தான் வரணும். என்ன? சீதா வாமா. வாங்க மாப்பிள்ள, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பனு இரு இரு. வாமா, வாங்க மாப்பிள்ள, வாங்க. இப்படி வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கு. நல்லா இருங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சது. அடுத்து என்ன மாமா? அடுத்து வேற என்ன, நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்பாடு தான். ஹலோ தினேஷ், சொல்ல கல்பனா. சாயங்காலம் வரேன்னு சொன்ன, என்ன இப்போ ஃபோன் பண்ற? சாரி கல்பனா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஐயோ தினேஷ், எனக்கு இங்க இருக்கிறதுக்கு இம்சியா இருக்கு. ப்ளீஸ் நாளைக்காவது மீட் பண்ணலாமா? நாளைக்கும் முடியாது கல்பனா. நாளைக்கு நான் ஒரு பிசினஸ் விஷயமா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறேன். ஐயோ, நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாமே? இங்க பாரு தினேஷ், உன்னை மீட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் பூஜைக்கு வரேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வந்தேன். இப்ப என்னடா நான் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். சாரி கல்பனா, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். சரியா? பாய், வச்சிடுறேன். ஆ, சரி. இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இப்படியாவது நாளைக்கு காலையில இங்க இருந்து கிளம்பிடணும். இந்த நரகத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. வீடா இது? ச்சே. சீதா, இந்த ரூம்ல எல்லா வசதியும் இருக்குமா? நீயும் மாப்பிளையும் இந்த ரூம்லயே தங்கிக்குங்க. சரிங்க சித்தப்பா. ஏங்க வாங்க. எப்படி என்ன? ஏங்க உங்களுக்கு புத்தி இல்லையா? ஏ? அவங்க 2 பேரையும் இந்த ரூம்ல தங்க சொல்றீங்க? பிரியாவும் ரவியும் தான் இந்த ரூம்ல தங்கணும். இவ புருஷனும் அந்த ரூம்ல போய் தங்கட்டும். அதுல பானு, இந்த ரூம்ல தான் மெத்த இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அதுவும் இல்லாம சீதா புருஷனுக்கு தரையில படுத்து பழக்கம் இல்ல, அதனாலதான். அதுக்காக அவங்க 2 பேரையும் இந்த ரூம்ல தங்க சொல்றீங்களா? பிரியா, இந்த ரூம்ல நீயும் உன் புருஷனும் தங்குங்க. ஏய் சரி. சித்தி, கல்பனா எங்க தூங்குவாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ போ. கல்பனா, நீ வாமா, வா. உனக்கு மாடியில ரூம் இருக்கு, வா. கல்பனா, வாமா. இது உனக்காகவே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற ரூம். பாயெல்லாம் உனக்காகவே போட்டு வச்சிருக்கோம். இரு, பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன். கல்பனா, இங்க இங்க கொசு ஒண்ணு அவ்வளவா இல்ல, ஆனாலும் 4-5 கொசு அப்பப்ப கடிக்கும், அவ்வளவுதான். வருத்தப்படாம இத நல்லா போத்திக்கிட்டு படிச்சு. அப்புறம்
நைட்ல உனக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சின்னு வையே, கிச்சன்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து குடி. என்ன? போடி. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட்டா ஸ்வீட் ட்ரீம்ஸா? ஐயையே, என்னது? ஃபேன் இல்ல, ஃபேன் கூட இல்லையே, எப்படி தூங்குவேன்? கொசு வேற. ச்சே. தினேஷ் நம்பி வந்ததுக்கு எனக்கு வேணும் வேணும். கருமம், எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். கொடுத்துருக்காங்க பாரு, பாயும் தலகாணியும். என்னது இது மூட்டை? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, நம்ம ரூம்ல மெத்த இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். தூங்குறதுக்கு மெத்த இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நிம்மதியே இல்லையே. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? ஐயோ, கரண்ட் போயிடுச்சு. ஐயோ, கரண்ட் வர போச்சா? அண்ணா, கரண்ட் போச்சே. ஐயோ, என்ன பண்ணட்டும்? நீங்க இருங்க. ஐயோ, கரண்ட் வருமா வராதா? இதோ வந்துட்டேங்க.
மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராத்திரி எல்லாம் கொசு தொல்லை, தூங்கவே முடியல. இவெல்லாம் எப்படிதான் இங்க கர்மம் தூங்குறாங்களோ? கண்ணு வேற ரொம்ப எரியுதே. ஐயோ, இன்னும் ஒரு நாள் இங்க இருந்த செத்த. இப்பவே நான் இங்க இருந்து கிளம்பணும். இனிமே இந்த வீட்டு சகவாசமே வேண்டாம். உடனே ரெடி ஆயிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும். ச்சே. ஐயோ, வெக்கமா இருக்கு. பிரியா, பிரியா, குளிச்சிட்டியம்மா? சரி, இந்தா இத கொண்டு போய் மாப்பிள்ளை கொடு. புதுசு, லேபிள் கூட எடுக்கல. என்ன, சீக்கிரமா குளிச்சிட்டு ரெடி ஆக சொல்லு. என்ன, கதவை சாத்திக்கோ போ.
இவ்வளவுதான் கூப்பிடணும்னு என் தலை எழுத்து. சித்தி என்ன கூப்பிட்டா இவ்வளவு நேரம் கதவு சாத்தி வச்சுக்கிட்டு? நீ குளிச்சியா? இந்தா இத கொண்டு போய் கொடு. மாப்பிள்ளை சீக்கிரமா குளிச்சிட்டு ரெடி ஆக சொல்லு. போ. சரிங்க சித்தி. என்ன துண்டு கிழிஞ்சிருக்கேன்னு பாக்குறியா? நம்ம வீட்ல இதுதான் இருக்கு. உன் புருஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு. போ போடி முதல்ல. ஆண்டி அங்கிள் நேத்தே 2 துண்டு வாங்கிட்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியாதா? அக்கா இது அங்கிள் கிட்ட கொண்டு போய் கொடுங்க.